Hi friends, welcome to my channel. நான் சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து both boys and girls ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய இந்த டே கிரீம் தான். ஆக்சுவலா இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கிரீம் தான். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து whitening, brightening, then வந்து lightening கொடுக்கக்கூடிய ஒரு கிரீம் வந்து இதோட பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. SPF வந்து 25 இதுல இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PA++ இருக்கிறதாவும் preservative free, then வந்து no artificial colors வந்து இதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நான் லோட்டஸ்ல வந்து நைட் கிரீம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours பேக்ஸ்ல வந்துட்டு நான் வந்து ரிவ்யூஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனல்ல. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருக்கும். லோட்டஸ்ல வந்து டே கிரீம் வந்து செம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் ஆக்கி கொடுக்கும். ஸோ அதனாலயே வந்து இந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய டே கிரீம் இல்லைன்னா நைட் கிரீம் வந்து ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ லோட்டஸ் பிராண்ட் வந்து ஃபுல்லி ஹெர்பல் பிராண்ட் தான் வந்து எல்லா பக்கமே வந்து சொல்றாங்க. ஸோ வந்து ட்ரஸ்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. எஸ்பெஷலி லோட்டஸோட நைட் கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நானும் இந்த லோட்டஸோட ப்ரொஃபஷனல் டே கிரீம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதை நான் அமேசான்ல இருந்தா வந்து பிக் பண்ணியிருந்தேன். MRP வந்து பார்த்தோம் அப்படின்னா 595 rupees. நான் வந்து ஆஃபர்ல 421 சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இந்த லோட்டஸ் ப்ரொஃபஷனல் டே கிரீமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த லோட்டஸ் டே கிரீம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்க்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டோன்ட் வேஸ்ட் தி டைம், லெட்ஸ் கோ டு தி ரிவ்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், ஷாப்பிங் ஆல் ரிவ்யூஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்துட்டு ஸோ அதுட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ளோ பிரைஸ் போட்டு இது வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இது ஒர்த்தபிளா இருக்கான்னு சொல்லிட்டு இதோட பேக்கேஜிங்ல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேக்கேஜிங்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். அதுக்கப்புறம் இதுல கொடுத்துருக்கிற மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீமோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து மெயினான பிராண்ட் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட்டனிங் ப்ளஸ் பிரைட்டனிங் க்ரீம், SPF 25, PA++ இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீமில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல, நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலர் தான், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாங்கிறது வந்து மெயினானதாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீம்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆம்லா பெர்ரி, விட்டமின் சிஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறனால ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலாகவே வந்து நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்குது. இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோனெல்லாம் வந்து நம்மளுக்கு மாற்றி ஈவன் ஸ்கின்னாக வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்டாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது என்னென்ன இதுக்காக வந்து நம்மளை ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் MRP, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பாட்டிலேருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மில்கி ஃபார்மில். ஸோ இது ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நம்ம ஃபேஸ் வந்து இருக்குது. ஒரு ஆயிலி சென்சேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த க்ரீம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஸோ இந்த ஸ்வெட் ஆகிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு தன்மையுமே வந்து இது கொடுக்கல. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரைமரே கூட நம்மளுக்கு அவசியமாக இருக்காது. மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பண்ணும்போது இந்த க்ரீம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்லேயே வந்து நம்மளுக்கு இருக்கிறனால வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கூட வந்து இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேக்கேஜிங் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த லோட்டஸோட ப்ரொஃபஷனல் டே கிரீமோட பேக்கேஜிங் வந்து கார்ட்போர்ட் பேக்கேஜிங் அந்த மாதிரி தான் இருந்தது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் பாட்டில். வெளியே வந்து நம்மளுக்கு க்ரீம்ஸ் லீக் ஆகாத அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 75% வரைக்கும் வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு கால் வாசி தான் வந்து இருக்கும். பார்த்தா தெரியும். இந்த பக்கம் காட்டுற லைட்டிங் கொஞ்சம் கிளாரா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தெரியுதா? ஸோ கால் பாட்டில் தான் வந்து இதுல இருக்கு. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நிறையா இருக்கு. தென் கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட், மில்கி ஒயிட்ல தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம எடுத்து நம்ம ஸ்கின்ல ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து அப்ளை ஆயிடும். ஜஸ்ட் ஜென்டிலா ஒரு மசாஜ், அவ்வளவுதான். ஸோ ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ, தென் வந்து ஒரு க்ளோனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்.
ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது ஸ்வெட் ஆக்கிறது இல்லை. நான் எனக்கு இந்த க்ரீமில் பிடிச்ச விஷயமே வந்து இதுதான். இது நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்வெட் ஆக்கிறது இல்லை. இப்போ நான் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து முன்னே எடுத்தேன் அப்படின்னா வேத்து வந்து ஊற்றும். பட் இந்த க்ரீம் போட்டுட்டு மேக்கப் டுட்டோரியல் பண்ணிட்டு நான் வீடியோஸ் எடுத்தேன் அப்படின்னா அவ்வளோக்கு எனக்கு ஸ்வெட் ஆகிறது இல்லை. ஸ்வெட் ஆகுது, ஏன்னா நான் ஃபேன் போடாமல் எடுக்கிறேன். ஸோ அந்த ரீசனால பட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்வெட்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. க்ரீமோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வெட்னஸ்ல இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அதிகமா வந்து ஸ்வெட் ஆக்குறது இல்ல. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளோனஸ் வந்து கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துக்கும் இப்ப இந்த க்ரீம் அப்ளை பண்ண இடத்துக்கும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன க்ளோனஸ் வந்து தெரியும். ஸ்கின் இன்ஸ்டன்டா ஒரு ஒயிட்னஸ் ஆயிருக்கிறது வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஒயிட்னஸ் வந்து இது கொடுக்குது. ஸோ இதோட பேக்கேஜிங்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் பிரைட்டனிங் வந்து ஆக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னை ஒரு 75% வரைக்கும் பிரைட் ஆக்கி கொடுக்குது. ரெகுலர் பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒயிட்டனிங் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ஒரு லேயர் அப்ளை பண்ண மாதிரி ஒயிட்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு நான் இதை அப்ளை பண்ணி காட்டும் போது வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்லயும் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். லாஸ்டா ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். அதுல இந்த கிரீம் தான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணதும் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளோனஸ் வந்து இந்த ஒயிட்னஸ் வந்து ஸ்கின்ல தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ வீடியோவோட லாஸ்ட்ல கூட நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இது அப்ளை பண்ணது உடனே வந்து ஸ்கின் எவ்வளவு ஒயிட்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் கண்டிப்பா வந்து ஒரு 60 to 70% வரைக்கும் ஒயிட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இதுல சொல்லி இருக்கிற அளவுக்கு ஒயிட்டனிங் பிரைட்டனிங் லைட்டனிங் அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கறது இல்ல. பட் ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது, சின்னதா ஒரு ஒயிட்னஸ் கொடுக்குது. தான் வந்து ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கக்கூடியது. ஸோ அதையாவது வந்து இந்த டக்குன்னு போக்குச்சான்னு கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லேயர் 2 லேயர் அப்படின்னா மட்டும் போக்குற மாதிரி இல்ல. ஸோ ஜஸ்ட் அந்த பிளாக் மார்க் இருக்கிற இடத்துல இருக்க மாதிரியே தான் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து இது லைட்டனிங் பண்ணி கொடுக்கவே இல்லை. அது ஒரு டிமெரிட்டாவே வந்து எனக்கு இருந்தது. ஸோ ரெகுலர் பேசிஸ்ல ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைட்டனிங் ஆக்குமோ அந்த பிம்பிள் மார்க்ஸ் லைட்டனிங் ஆகுமா என்னமோ வந்து எனக்கு டெஃபினட்டா வந்து தெரியல. பட் ஸ்கின் இதை அப்ளை பண்ணதும் ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசேஷன் கிரீம் வந்து நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அதை விட ஒரு 50% இது எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட்னஸ் கொடுக்குது. ஸோ இது வந்து நார்மல் மாய்ஸ்சரைசேஷன் கிரீம் மாதிரி இல்ல. கண்டிப்பா இதுல கொடுத்துருக்க மாதிரி அந்த ஒயிட்னஸ் நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ண உடனே வந்து கிடைக்குது. அது வேணா ஒத்துக்கிறேன். பட் அது பர்மனண்டா வந்து இல்ல. ஸோ இந்த கிரீம் நம்ம ஃபேஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்து கொடுக்குது. ஸோ இது மெயினான பாயிண்ட். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரீம் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஒயிட்னஸ் கொடுக்குது. பட் பர்மனன்ட் ஒயிட்னஸ் இது கொடுக்கல. ஸோ ஒரு 2 to 3 பாட்டில் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 599ங்கிறது கொஞ்சம் அதிகமான பிரைஸ் தான். பட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்ங்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணி எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து ஆகல. இது கண்டிப்பா வந்து நம்பவே முடியாத விஷயம். ஸோ ஆல் ஸ்கின் டைப்புமே வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு நியூ கிரீம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே வந்து எனக்கு ரெகுலர் பேசிஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வந்துடும். அந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து எனக்கு கொடுக்கல. பிம்பிள் எல்லாம் வரவே இல்லை, சான்ஸே இல்லை. அந்த ஒயிட் கட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லோவான மாதிரி இருந்தது. ஸோ டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைஸ்க்கு உண்டான விலையை கொடுக்குது. பட் இதுல ஒயிட்டனிங்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட்டனிங் கிரீம் அப்ளை பண்ணும்போது மட்டும் இருக்கு. பர்மனண்டா நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் ஆக்குன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட ரிவ்யூ. ஸோ பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். சூப்பரா மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. ஜஸ்ட் அப்ளை பண்ணதும் ஒரு ஃபேர்னஸ் வந்து ஸ்கின்க்கு கொடுக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெட் ப்ரூஃபா வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்கின்னை ஒயிட்டனிங்கிறதுக்காக இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதிகமா இதை நம்ம அப்ளை பண்ண உடனே வந்து வெள்ளையே ஆயிடுவோம், நேச்சுரலா வெள்ளை ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நார்மலா ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைசேஷன் கிரீம்ஸ் என்னென்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதை விட ஒரு 20% அதிகமா இது கொடுக்குது. அவ்வளவுதான். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த க்ரீமை வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு குவான்டிட்டி வந்து ஹேண்டில் ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு டாட்டாக வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒயிட் லேயர் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒயிட் கோட்டிங் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நைட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமாக கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் டைமில் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் பார்க்குறக்கு ஒரு ஐடி ஃபார்மில் வந்து இருந்தாலும் ஒரு 2 seconds to
10 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா இதை அப்சர்வ் ஆகிட்டு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து மாறிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பவுடர்லாம் வந்து அடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்குது, ஒரு இன்ஸ்டன்ட் ஒயிட்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸ்கின்னில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து இது சூப்பர் டூப்பராகவே வந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோனஸ் அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்குது. இந்த க்ரீமோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் வீடியோ, ஷாப்பிங் ஆல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்றேன். பை.